பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அபகூக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஆமென். அவருடைய கரத்தில் இருந்து என்னது வீசிச்சுதான் தீர்க்கதரிசி பார்க்கிறார். தேவனுடைய கரத்தில் இருந்து கிரணங்கள். எப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த கரம் பார்த்தீங்களா? பராக்கிரமம், மகிமை. அவருடைய கரத்துல என்ன இருக்கு? மகிமை நிறைந்த கிரணங்கள் போன்ற வெளிச்சம், கதிர்கள் வீசுதான் அவருடைய கரம். பராக்கிரமம் நிறைந்த அந்த கரம் ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். பிரியமானவர்களே, கிரணங்கள் அப்படின்னு சொன்னா மகிமை, பராக்கிரமம் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா வல்லமை. அவருடைய வல்லமை அவருடைய கரத்துல காணப்படுகிறது. மகிமை அவருடைய கரத்துல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வெளிச்சமான கதிர்கள், வல்லமை நிறைந்த கதிர்கள் அவருடைய கரத்துல இருந்து வீசிட்டே இருக்கான். யோசிச்சு பார்க்கணும். காலையிலே அவருடைய மகிமையை யோசித்து பாருங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த எருசலேம் வீதிகளில் அவர் நடந்து செல்லும் பொழுது தன்னுடைய பராக்கிரமம் நிறைந்த கரங்களை குருடர், செவிடர், ஊமையர், உடவர் எல்லார் மேலேயும் வைத்தார். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இன்னைக்கு காலையிலே கிரணங்கள் வீசுகிற, பராக்கிரமம் மறைந்திருக்கிற அவருடைய கரத்தை நம்ம மேல வச்சு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி ஜெபிப்போமா? ஒரு தடவை அவர் தொட்டால் போதும். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி யூட்டர்ன் எடுத்துரும். அப்படிப்பட்ட பராக்கிரமம் அவருடைய கைக்குள்ள மறைஞ்சிருக்கான். மகிமை மறைந்திருக்கிறதா. வல்லமையான கதிர்கள் அவருடைய கரத்தில் இருந்து புறப்படுகிறது. இப்ப நாம் எல்லோரும் சிரம் தாழ்த்தி அப்படிப்பட்ட கிரணங்கள் வீசுகிற பராக்கிரமம் நிறைந்த அவருடைய கரத்தை நம்ம மேல வைக்கும்படி நாம் ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. சுவாமி, இவ்வளவு ஒரு மகிமையான கரம் ஐயா, இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லோரும் சிரம் தாழ்த்தி உங்க முன்னாடி நிக்கிறோம்ப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இப்பொழுது உங்க முன்னாடி சிரம் தாழ்த்தி நிற்கிறாங்களோ எல்லாரையும் தொடும் உம்முடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் மகிமை வீசட்டும், வாழ்வு மாறட்டும் அப்பா. ஐயா, இதை நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு உமக்கு முன்பதாக சிரம் தாழ்த்தி நிற்கிற எல்லாரையும் நீ தொட்டு உம்முடைய மகிமையினால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தலைகீழாய் மாற்று. உம்முடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசி உம்முடைய பராக்கிரமத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படுத்தும் நாதா. சூழ்நிலைகள் மாறட்டும், காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும், நன்மையாய் முடியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.